அண்மை செய்தி. ஏண்டிகே ஆர்ப்பாட்டத்தில் நயினார் படம் இல்லை என்ற தகவல் கிடைத்திருக்கு. திமுக அரசை கண்டித்து ஏண்டிகே சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் படம் இல்லாததால் தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது பாஜக. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார். நயினார் நாகேந்திரனின் படம் அந்த பேனரில் இடம்பெறாததற்கான காரணம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் பாலியல் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழல், போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வருவது, பெண்களுக்கான பாதுகாப்பு அறவே இல்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மேலும் இதேபோன்று தென்காசி மாவட்டத்தினுடைய அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக இன்று நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக வைக்கப்பட்டுள்ள கண்டன ஆர்ப்பாட்ட டிஜிட்டல் பேனரில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் புகைப்படம் இடம்பெறவில்லை. மற்ற கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் படம் அனைத்தும் இடம்பெற்றிருந்த நிலையில் நயினார் நாகேந்திரனின் படம் இடம்பெறாததை கண்டித்து பாஜக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்ததுடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காமல் புதிய பேருந்து நிலையத்தின் மற்றொரு பகுதிக்கு சென்று அங்கு கோஷங்களை முழக்கி தனியாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னரே சம்பவ இடத்திற்கு வந்த பாஜக மாவட்ட தலைவர் ஐயாசாமி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அவர்களை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அழைத்து சென்றார். பின்னர் 30 நிமிட காலதாமதத்திற்கு பின்னர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் புகைப்படம் டிஜிட்டல் பேனரில் மீண்டும் ஒட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இருந்த போதிலும் அதிமுக கூட்டணி தலைமையிலாக நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பிரதான கட்சியான பாஜகவினுடைய மாநில தலைவரினுடைய புகைப்படம் இடம்பெறாததால் பாஜக நிர்வாகிகளிடையே பெரும் அதிருப்தி ஏற்பட்டது. இந்த நிலையில் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு இடம் ஒதுக்கீடு செய்வது என்ற சர்ச்சையும் பாஜக மற்றும் அதிமுகவினிடையே நிலவி வருகிறது. நேற்றைய தினம் சுரண்டை பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாஜகவினர் தாமரை படத்துடன் தங்களது வேட்பாளர் போட்டியிடப் போவதாக சுவர் விளம்பரம் செய்திருந்த நிலையில் இன்று ஊத்துமலை பகுதியில் அதிமுக வேட்பாளரின் பெயரே இடம்பெற்று செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்ற சுவர் விளம்பரமும் இடம்பெற்றிருந்தது. இந்த சர்ச்சைகள் எழுந்து வரும் நிலையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவரின் புகைப்படம் இடம்பெறாதது அதிமுக கூட்டணி கட்சிகளிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.